ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அடிக்கிற வெயிலுக்கு இதோட பெஸ்ட்டு ஃபுட்டு எதுவுமே இல்லை. இதை கடையில் வாங்குறத விட்டுட்டு ஆரோக்கியமான கம்பங்கூழை வீட்லேயே அசால்ட்டாக பண்ணலாம். வாங்க பண்ணலாமா? இப்போ கம்பை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா 4-5 தடவை அலசிட்டு நல்ல தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ கம்பு நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச கம்பும் அதோட தண்ணியும் ஊற்றி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்கக்கூடாது. கொரன்னு இருந்தால் தான் நம்ம குடிக்கும்போது அந்த கம்பு வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்ச கம்பு நம்ம கொஞ்சம் திக்காகவே இருக்குது. இப்போ ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ ஒரு மண்சட்டியில் நான் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச கம்பை நல்லா கரண்டியில் கலந்துக்கோங்க. கலந்துறப்போ கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கை விடாமல் கிண்டிக்கிட்டே வாங்க. இது சட்டுன்னு கெட்டியாகிடும். அதனால தான் இவ்வளோ தண்ணியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி பொங்கி நுரைச்சி வரும். இந்த ஸ்டேஜ் வர வரையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ கம்புகள் நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த கம்பங்கூழுக்கு தொட்டுக்க வேணும் இல்லையா? அதனால் கலர்லாம் வத்தல் வறுத்துக்கிட்டேன். அதோட கொத்தரங்காய் வத்தல், மோர் மிளகாய் இதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கம்பங்கூழ் நல்லாவே ஆறிடுச்சுங்க. இப்போ 1 கப் நல்லா தயிர் எடுத்துருக்கேன். தயிரை கூழில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ தயிர் கூழ் எல்லாம் கலந்து ஈவன் ஆகிடுச்சு. இந்தளவு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ குழுன்னு கம்பங்கூழ் ரெடி. அப்படியே ஒரு மண் சட்டி எடுத்து அது கம்பங்கூழை ஊற்றி அதில் சின்ன வெங்காயம் தூவி இந்த மாங்காய் வத்தல் இதெல்லாம் கடிச்சிட்டு குடிச்சிங்கன்னா இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். தேங்க்யூ.